நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பகவான் ஆனவர் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களில் முழு சுபத்தன்மையை கொண்டவர் குரு பகவானுங்க. எந்த ஒரு கிரகம் பாதிப்பை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த கிரகத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட கெடுதல் தன்மை கட்டாயம் குறைஞ்சுதாங்க போகும். ஏன்னா அந்த அளவுக்கு குருவோட தன்மை ஒரு முழு சுபத்தன்மையாக இருக்குங்க. இந்த குரு வக்ரம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா 9/10/2024 4/2/2025 வரைக்கும் குரு வக்ர காலமானது இருக்குங்க. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்லக்கூடிய நாட்கள். அடுத்து இந்த வீடியோவில் இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு சாதகமாக இல்லை, சாதகமாக இல்லாதவங்களும் எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. குரு எப்படி வக்ரமாகிறாருன்னு பார்த்தா ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ இருக்காரு. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்காரு. ரோகிணி நட்சத்திரத்திலையும் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வக்ரமாகி போக போகிறாருங்க. பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு வக்ர பலன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, எந்த சூழ்நிலையில் இருக்காரு, குரு தசை உங்களுக்கு நடக்குதா, இல்லை குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதான் இதற்கான பலன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழுமையாக தெரியுங்க. இல்லை லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு தசை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு வக்ர காலம் சாதகமாக இருக்கும். இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க. உங்களோட ஜாதகத்துக்கான ப்ரொடிக்ஷன்ஸையும் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி இப்போவும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் குரு வக்ர காலம் எப்படி இருக்குது, என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும், இன்னும் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் தேவைப்படுது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கான இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதுன ராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தோட 1-2-3-4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்தோட 1-2-3 பாதங்கள், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் உங்களோட மிதுன ராசியில் இருக்குங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவானுங்க. உங்களுக்கு குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா குரு கொஞ்சம் அசுபருங்க. அதுவும் குறிப்பாக எங்களோட ராசிக்கு 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவானுங்க. இவர் 12ஆம் இடத்துல வக்ரமாகிறார். இது இதோட பொசிஷனுங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல இனிமையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல நகைச்சுவையாக பேசுவாங்க. இவங்களோட பேச்சை கேட்கறதுக்கே ஒரு கூட்டம் இவங்களை சுற்றி இருக்கும். நல்ல சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க. எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல புத்தி கூர்மை, சுய கட்டுப்பாடு அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா துருவி 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 அலசி ஆராய்ச்சி அதுக்கான ஒரு ரெட்டிஃபிகேஷனை கொடுக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களா இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. பண வரவு நல்லா இருக்குங்க, அதுல எந்த குறைபாடும் கிடையாது. ஆனா 12ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறனால நிறைய விரய செலவுகள் வரும். நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா அதை சுப விரயங்களா மாத்திக்கலாம். அது எப்படிங்க சுப விரயமா மாத்துறது? வசதிகள் வாய்ப்புகள் கொஞ்சம் பணம் அதிகமா வரும்போது ஒரு தங்கமா வாங்கி வச்சுக்கிறது, இல்லைன்னா லாங் டேர்ம் பாலிசி மாதிரி ஏதாவது போட்டு ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டத்துல சேர்ந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு சேமிப்பா மாறுங்க. உங்களுக்கு பின்னாடியே பயன்படும். அக்கௌண்ட்ல மட்டும் எக்காரணத்தை கொண்டு காசு வச்சுக்காதீங்க. ஏதாவது ஒரு செலவு வந்துடும். இல்லை உங்கள் மனைவிக்கிட்டேயோ, நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா மனைவிக்கிட்டேயோ, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர்கிட்டயோ கூட உங்களோட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க.
அது இளம் தம்பதியினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த சமயத்தில் போகிறது நல்லதுங்க. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இது வந்து குடும்பத்துக்குள்ளே வந்துடவே கூடாதுங்க. இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இடது கண் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தொந்தரவு இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. மெடிக்கல் செக்கப் இந்த சமயத்தில் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எல்லா மிதுனராசிக்காரங்களும் எந்த வயதாக இருந்தாலும் சரிங்க, நீங்களாக போய் ஒரு சின்ன செக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் அந்த விரயம்ங்கிறது வந்து அடிபட்டு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாமல் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுக்கான பலன். 12ஆம் இடத்துல இருந்து எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு, 4, 6, 8 பார்க்குறாரு. இப்போ 4ஆம் இடத்தை வந்து பார்க்குறனால 4ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருந்துச்சுங்க. ஒரு நீண்ட காலமாக ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருந்து வந்துச்சு. அது இந்த சமயத்தில் தீருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் கனவுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்கள் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்க. வந்து சோஷியல் மீடியாவை பார்க்குறது, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்போ தான் நீங்கள் விரும்பின ஒரு நல்ல மதிப்பெண் உங்களால் வாங்க முடியும். இப்போ நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுங்கிற ஒரு ஆசை வரும் உங்களுக்கு. தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லது. குடும்பத்தார்கிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் மனம் விட்டு பேசுறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு வீடு மாற்றம் பண்ணுறது, இடமாற்றம் பண்ணுறதெல்லாம் இந்த சமயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல படுதுங்க. கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகரிக்கும். உத்தியோகம் மாற்றம், ரொம்ப நல்ல டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்க. ஆனால் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேங்க அப்படின்னா வேலையில் ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலை விடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கலாம். புதுசாக இப்போ எந்த கடனும் வாங்கக்கூடாது. இப்போ பெரிய கடன் வாங்கினீங்கன்னா தேவையில்லாமல் சிக்கல்களில் மாட்டிக்குவீங்க. சனியும் வக்ரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆனால் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் இப்போ படிப்படியாக தீரக்கூடிய ஒரு அமைப்புங்க. கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட தொழிலை அப்படியே நம்பி விடாமல் அந்த தொழிலை நீங்களும் வந்து அடிக்கடி கவனிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. கோர்ட்டு கேஸ், ரொம்ப வழக்கு அப்படின்னு நீங்களாக இந்த சமயத்தில் புதுசாக எதுவும் போகக்கூடாது. ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து குருவோட வக்ர பார்வைப்படுது. இன்சூரன்ஸ் மூலியமாக ஒரு நல்ல பணம் வருவாங்க. நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா, என் வாழ்க்கையிலையும் அது மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இது மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. பங்குச்சந்தையில் ஒரு நல்ல லாபம், அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து தேவையில்லாமல் சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கோங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கணவன் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து அனலைஸ் பண்ணி கருத்து ஒருமித்து ஒரு முடிவு எடுக்கும் போது அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடியுங்க. தொழில் துறையை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி கட்டாயம் தொழில் மாத்திரனா மாற்றிக்கலாங்க. தலைமை பொறுப்பும் கௌரவமும் உயர் பதவியும் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்கக்கூடிய திறன் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு தகுந்த உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்னும் இந்த வக்ரப்பயிற்சி காலத்தை நாங்கள் இன்னும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையாக மாற்றிக்கிறதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை சிறு குழந்தைகள், குருனா சிறு குழந்தைகள்ங்க, அந்த சிறு குழந்தைகளுக்கு 5 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு மஞ்சள் கலர் உணவு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. தினமும் குரு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வர்றது 108 தடவை சொல்றது உங்களுக்கு இன்னும் மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.